இந்தியாவில் கடந்த சில தசாப்தங்களில் விமானம் மற்றும் ஹெலிகாப்டர் விபத்துகளில் பல முக்கிய அரசியல் தலைவர்கள் உயிரிழந்துள்ளனர். இவ்விபத்துகள் தேசிய அளவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியதுடன் விமான பாதுகாப்பு குறித்த கேள்விகளையும் எழுப்பியுள்ளன. அண்மை காலங்களில் விமான விபத்துகளில் உயிரிழந்த சில முக்கிய அரசியல் தலைவர்கள் பட்டியலை பார்க்கலாம். மகாராஷ்டிர துணை முதல்வரும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான அஜித் பவார் ஜனவரி 28 பாராமதி அருகே ஏற்பட்ட விமான விபத்தில் உயிரிழந்தார். குஜராத் முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானி 2025 ஜூன் 12 அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து லண்டன் புறப்பட்ட ஏர் இண்டியா விமான விபத்தில் உயிரிழந்தார். அருணாச்சல பிரதேச முதல்வராக இருந்த தோர்ஜி காண்டு 2011 தாவாங் அருகே ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்தார். ஆந்திர பிரதேச முதல்வராக இருந்த YS ராஜசேகர ரெட்டி 2009 செப்டம்பர் 2 நல்லமலை காடுகளில் ஏற்பட்ட ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்தார். ஹரியானா அமைச்சர்கள் ஓம் பிரகாஷ் ஜிண்டால் மற்றும் சுரேந்தர் சிங் 2005 உத்தரப்பிரதேசத்தில் நடந்த ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்தனர். புகழ்பெற்ற நடிகை சௌந்தர்யா 2004 ஏப்ரல் 17 நடந்த ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்தார். கர்நாடக மாநிலம் பெங்களூருவிலிருந்து கரீம்நகர் நோக்கி பாஜக தேர்தல் பிரச்சார நிகழ்ச்சிக்காக அவர் பயணம் செய்த ஹெலிகாப்டர் பெங்களூரு அருகே ஜக்கூர் பகுதியில் புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே தரையில் மோதி விபத்திற்குள்ளானது. 2004 செப்டம்பர் 22 மேகாலயாவின் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் சைப்ரியன் சங்மா பயணித்த ஹெலிகாப்டர் குவஹாத்தியிலிருந்து ஷில்லாங்கிற்கு சென்று கொண்டிருந்த போது குளத்தில் விழுந்து விபத்திற்குள்ளானது. இதில் அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். மக்களவை சபாநாயகராக இருந்த பாலயோகி 2002 ஆந்திர பிரதேசத்தில் நடந்த ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்தார். ஹெலிகாப்டர் ஆந்திர பிரதேசத்தின் கிருஷ்ணா மாவட்டத்தில் உள்ள கைகலூருக்கு அருகே ஒரு குளத்தில் விழுந்து நொறுங்கியது. சபாநாயகர் பதவியில் இருந்தபோதே விமான விபத்தில் உயிரிழந்த முதல் நபர் என்ற வகையில் இது அரசியல் வரலாற்றில் குறிப்பிடத்தக்கது. காங்கிரஸ் மூத்த தலைவர் மாதவராவ் சிந்தியா 2001 உத்தரப்பிரதேசத்தில் விமான விபத்தில் உயிரிழந்தார். மோசமான வானிலை காரணமாக விமானம் விபத்திற்குள்ளானது. மத்திய பாதுகாப்புத்துறை இணை அமைச்சராக பணியாற்றிய திமுகவைச் சேர்ந்த NVN சோமு 1997 நவம்பர் 14 அருணாச்சல பிரதேசத்தில் ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கி உயிரிழந்தார். 1980 மகாராஷ்டிராவில் நிகழ்ந்த விமான விபத்தில் மறைந்த பிரதமர் இந்திரா காந்தியின் மகனும் மூத்த காங்கிரஸ் தலைவருமான சஞ்சய் காந்தி உயிரிழந்தார். வானில் சாகசங்கள் செய்ய முயன்றபோது விமானம் கட்டுப்பாட்டை இழந்து விபத்திற்குள்ளானது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.